ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ எஸ், பூனே வந்தாச்சு. வந்ததுமே இன்றைக்கி ஃப்ரைடே. நான் லாஸ்ட் வீக் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி எகெயின் நம்ம அந்த 16 வீக்ஸ் காமாட்சியம்மன் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே பூ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வாங்கிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. பூ வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் டைமே வந்து அந்த 16 வீக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக நிறையா விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அண்ட் உங்கள்கிட்டயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களில் நிறையா பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எகெயின் ஒரு குட் காஸ்க்காக வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஐ ஹோப் அம்மா இந்த டைமும் எல்லா வேண்டதுலையுமே வந்து குயிக்காக நல்லபடியாக வந்து நிறைவேற்றி வைப்பாங்கன்னு. சரி, நான் குயிக்காக போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நம்ம ரெடி ஆகிட்டு பூஜாவை வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த க்ரீன் சாரி தான் நான் வியர் பண்ண போகிறேன். நைட்டே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பேங்கிள்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே. பேங்கிளில் மட்டும் எனக்கு ஒரு குட்டி கன்ஃபியூஷன், இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் போடலாமா இல்லை இந்த மெட்டல் போடலாமா அப்படின்னு. தென் இந்த நெக் பீஸ் வந்து ரொம்ப நாளாக வாங்கி போடாமே வச்சுருந்தேன். ஓகே, இன்றைக்கி போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். சரி, நான் குயிக்காக ரெடி ஆகிட்டு ஃபைனல் அவுட் போட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆயாச்சு. நீ நெக்ஸ்ட் வந்து சுவாமிக்கு ஃப்ளார்ஸ்லாம் வந்திருக்கு, அதை வந்து கோர்க்கணும். அப்படியே சைடில் இன்றைக்கி பிரசாதம்க்கு வந்து ஜவரிசி பாயசம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே ஒவ்வொரு ஒர்க்காக பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறேன். நல்லா தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலி அம்மா தான் இதெல்லாமே வந்து பண்ணுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் டோட்டலி எங்கள் அம்மாவோடது ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இன்றைக்கி மார்னிங் டக்குன்னு தோணுச்சு, நம்ம ஒரு மாலை கோர்த்து போட்டால் என்ன அப்படின்னு. ஸோ அதனால தான் டக்குன்னு ஃப்ளார்ஸ் ஆர்டர் பண்ணி கோர்த்துட்ருக்கேன். நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நம்ம எது பக்தியாக நம்ம எது பண்ணாலுமே அம்பாள் வந்து ஏற்றுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். பட் இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் டக்கு டக்குன்னு ஊந்துருது, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கனால. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யாராவது காமாட்சி அம்மன் இந்த விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த வீக்கில் இருக்கீங்க, நீங்கள் எந்த வார பூஜை அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரெகுலராகவே எவ்ரி ஃப்ரைடேஸ் வந்து ஒரு 4-5 பேர் வந்து அனுப்புவாங்க ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு. இந்த வாரத்தில் இருக்கேன், 5th வீக்கு 6th வீக்குன்னு அனுப்புவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அதில் சில பேருக்கு அவங்களோட வேண்டுதலே நிறைவேறிச்சான். எதுக்காக இந்த 16 வார பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த வேண்டுதலே வந்து நிறைவேறிச்சு அப்படிலாம் சொன்னாங்க. நான் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், நான் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் எப்போன்னு தெரில, எனக்கு எப்பயுமே இது பண்ணிகிட்டே இருக்கணும் போலையும் வந்து தோணுது அப்படின்னு. டக்குன்னு லாஸ்ட் வீக் ஊரில் இருக்கும்போது தோணுச்சு, நம்ம ஏன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால தான் உடனே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்பாள்கிட்டையும் சொல்லி கும்பிட்டு வந்தேன். நான் அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேம்மா, நல்லபடியாக நான் இந்த 16 வாரமே நான் கும்பிட்டு முடிக்கணும். ஸோ நீங்கள் தான் அதுக்கு ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கும்பிடும்போது டக்குன்னு சுவாமி மேலே இருந்த மாலை வந்து விளைஞ்சி. நான் அந்த ஷார்ட்ஸ்லேயே உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அண்ட் கோயிலுக்கு போகும்போது எனக்கு என்னமோ தோணுச்சு, மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகணுன்னு. நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிட்டு ஐயர்கிட்ட வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது நான் வந்து நினைக்கிறேன், எனக்கு இந்த ஒரு ஹேபிட் இருக்குது எப்பயுமே. உடுமலை திருப்பதியிலையும் நான் இது வந்து எப்பயுமே வந்து பண்ணுவேன். நான் தாமரை வந்து எப்பவுமே போகும்போது பெருமாளுக்கு வாங்கி போவேன். நான் பெருமாளுக்கு கொடுக்கும்போது நானே வந்து சொல்லிடுவேன், திருமார்பில் வந்து வைங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே தான் தாயார் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே வைங்கன்னு வந்து நான் சொல்லுவேன். எப்பயுமே அங்கே வைப்பாங்க, அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டைம் காமாட்சி அம்மன் கோயில் என்ன நினச்சேன்னா, நம்ம சுவாமிக்கு கொடுக்குற பூ வந்து தலையில் இந்த இடத்துல இப்படி வைப்பாங்கல்ல, நிஜமாலே நம்ம கேர்ள்ஸ்க்கு வச்சா எப்படி இருக்கும், இப்படி 2 சைடும் வர மாதிரி அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரியே அவர் கொண்டு போய் மேலே கிரீடத்துக்கு மேலே இந்த சைடு இப்படி வச்சாரு. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவர் உள்ளே போகிறாரு, இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இந்த பூஜை பண்ணுறவர் வந்து இப்படி என்ட்ராக போகிறதுக்கு முன்னாடி சுவாமி மேலே வந்து அப்படியே மாலை வந்து டக்குன்னு இப்படி வந்து விழுந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு குட் சைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கும் போதெல்லாம் கோயிலில் பூ வந்து வந்துச்சுன்னா நிஜமாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவுமே எனக்கு கோயிலில் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஒரு தடவை நாங்கள் மாலை வந்து தாமரை மாலை வந்து கோர்த்துட்டு போய் சுவாமிக்கு போட்டோம். அவங்க போட்டதையுமே இந்த மாதிரி ஆச்சு. ஸோ நாங்கள் என்னடா ஏன் இப்படி அப்படின்னு நினைக்கும் போது அந்த பூஜை பண்ணுறவர் வந்து என்ன சொன்னார்னா, ஸோ இதை நீங்கள் பேடாலாம் வந்து திங்க் பண்ணிக்க வேணாம், இது ரொம்ப நல்லது, அம்பாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சைன் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த தாமரை மாலை வந்து நாங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து கோர்த்துட்டு போனது. ஸோ அப்போ இருந்து இதை நான் வந்து ஒரு மைண்டில் வந்து வச்சுருந்தேன். அண்ட் எவ்ரி டைம் நான் ஏதாவது ஒரு முக்கியமான
ப்ரே பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும்போதோ பூ வந்து விளைஞ்சுன்னா அந்த விஷயம் ஓகே சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் நான் நல்லபடியாக கும்பிட்டு முடிக்கணுமா அந்த பூஜை, எந்த ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்லாம் வந்து கும்பிட்டுருக்கும் போது டக்குன்னு மாலை வந்து இதாச்சு. ஸோ அதுவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நான் கொடுத்த பூவுமே வந்து நான் எங்கே நினச்சேனோ அதே மாதிரி அங்கேயே தலையிலேயே கொண்டு போய் அவர் வந்து வச்சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கு வந்ததையுமே பூஜையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இன்னும் எதுவுமே அன்பேக் பண்ணல, அந்த திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. சரி அதெல்லாம் மெல்ல மெல்ல பண்ணிக்கலாம்னு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ விளக்கு இந்த தடவை வந்து நான் புது விளக்கை வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் பூஜை பண்ணுறதுக்குனே வாங்கலை. நான் வீட்டில் சும்மா வேறு பர்பஸ்க்காக வேறு ஏதாவது பூஜைக்காக என் வெளியெல்லாம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் அழகாக இருந்துச்சுன்னு அந்த டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வாங்கினேன். ஆல் ஆன் சடன் நான் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் அதுவே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா விளக்குமே. அதனால் இந்த தடவை நான் புது அகல் சேமாக இருக்கிற மாதிரி ஒரு 16 அகல் வந்து நான் வாங்கியிருக்கேன். இனிமேல் நம்ம 16 வார பூஜைக்கு எப்பெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அப்போ எல்லாமே இந்த விளக்கு தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி நான் மாலையுமே கோர்த்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த சுவாமி படத்துக்கு போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த விளக்கு தான் நான் இந்த தடவை வாங்கியிருக்கேன். நார்மல் அகல் தான். இதில் வந்து கொஞ்சம் சும்மா டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று சொன்ன மாதிரி 16 விளக்கு வாங்கி வாஷ் பண்ணி வச்சாச்சு. அது கூடவே இந்த ஒரு சாம்பிராணி போடுறது மாதிரி அழகாக இருந்துச்சு, இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி வாங்க நம்ம அம்பாளுக்கு வந்து இந்த மாலை வந்து போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. மீன்வைல் நைட்டே வந்து நான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி மாக்கோலம்லாம் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வெளியே போய் நம்ம கோலம் போடணும். இந்த கோலம் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரீமிக்ஸ் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக அந்த க்யூப்ஸ் மாதிரி அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் விட்டு மஞ்சத்தூள் கலந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இனி அடுத்தது நம்ம வெளியே போய் கோலம் போட வேண்டியது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ரொம்ப ப்ளைன் ஒயிட்டாக இருக்கிறனால நான் மஞ்சள் கலந்து போடுறேன். வெளியே நிலவாசப்படிக்குமே போட்டு சந்தனம்லாம் வச்சாச்சு நீட்டாக. நம்ம அடுத்தது கோலம் போட வேண்டியது தான். சடா. ஸோ குயிக்காக வாழ்க வளமுடன் எழுதிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக ஒரு கோலம் போட்டேன். நிறைய இனிமேல் கோலம்லாம் கற்றுட்டு புதுசாக போடணும். பிகாஸ் ரிப்பீட்டடாக இதே கோலம் வந்து போட்டுருக்கோம். ஹோப்ஃபுல்லி மார்கழிக்கு முன்னாடி நிறைய கோலம்லாம் கற்றுன்னு நம்ம வந்து போடலாம் மார்கழி டைமில். அண்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய கோலம்லாம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பிகினர்ஸ் மா கோலம்னு. அண்ட் அதுலேயே மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எப்படி ரொம்ப நாளைக்கு அந்த மாவு வந்து யூஸ் பண்ணுறங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீன்வாயில் பாயசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் முந்திரி ரைசன்ஸ் எல்லாமே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கொட்டிட்டா பாயசம் வந்து ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பூஜாவை பார்க்கலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் விளக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அழகாக போட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நெய் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ பூஜை பண்ணிங்கனாலுமே முடிஞ்ச அளவு நெய் விட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் முடியலன்னா ஃபுல்லாக நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் நெய்யாவது விட்டுடலாம். ஸோ இந்த தீபம் வெளியே வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது சுவாமி படத்தை முன்னாடி வைக்கிறதுக்கு. ஃப்ளார்ஸும் அர்ச்சனைக்கு எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. சுவாமி மனையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் இருக்க காமாட்சி அம்மன் ஃபோட்டோ இதுதான், மூங்கிலனை காமாட்சி அம்மன். ஸோ எங்கள் குலதெய்வமே வந்து இவங்க தான். அதனால் இந்த ஃபோட்டோ தான் நான் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன். அண்ட் இது கூடயே இன்றைக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா, அதனால் பிள்ளையாரையுமே வச்சுட்டு நல்லபடியாக கும்பிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எப்பயுமே காமாட்சி அம்மன் வச்சு கும்பிடும் போதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பாதுகா பெரியவாவோட பாதுகா வந்து வச்சுருக்கேன். இது எனக்கு காஞ்சிபுரத்துலேருந்து வந்துச்சு, காஞ்சி மடத்துலேருந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க 3 years பேக். இது எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு இதுன்னு சொல்லக்கூடாது, பெரியவா எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே வந்து ஒரு மிராக்கிள் தான். ஸோ ஒரு வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு மகாபெரியாவோட பாதுகா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸிங் தான். அப்போ இருந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அழகாக வந்திருக்கு மாலை. இன்னும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சுன்னா இறக்கமாகவே கிடச்சிருக்கும். ஓகே, அடுத்த வாரம் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். சாம்பிராணி, பத்தி, ஸோ எவ்ரிதிங் இஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறது தான்.
காட்டில் வாழ்பவளே காமாட்சி, மகிமையுள்ள தெய்வம் நீயே காமாட்சி, பஞ்சாட்சி பக்தியிலே காமாட்சி, பரமனுக்கு தவமிருந்த காமாட்சி, காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி, கல்யாண கோலம் பூண்டாய் காமாட்சி, சங்கரரும் பூஜை செய்த காமாட்சி, சக்கரத்தில் உறைந்திட்ட காமாட்சி, அர்த்தமேரு அலங்கரிக்கும் காமாட்சி, அண்டினோரை காக்கின்ற காமாட்சி, காஞ்சி முனி சேவிக்கும் காமாட்சி, கண்கண்ட தெய்வமம்மா காமாட்சி, பஞ்சலோக வடிவினிலே காமாட்சி, பக்தர் துயர் தீர்த்திடுவாய் காமாட்சி, ஆடிப்பூர தினத்தினிலே காமாட்சி, ஆனந்தமாய் வீற்றிருப்பாய் காமாட்சி, பங்குனி நல் உத்திரத்தில் காமாட்சி, பரமனை நீ மனம் கொண்டாய் காமாட்சி, கரும்போடு காட்சி தரும் காமாட்சி, கிளியோடு காட்சி தரும் காமாட்சி, கிருபையும் நீ செய்திடுவாய் காமாட்சி, சாந்தமாக காட்சி தரும் காமாட்சி, சந்தானம் தந்திடுவாய் காமாட்சி, சூதவனம் கோயில் கொண்ட காமாட்சி, சூதுகளை அகற்றிடுவாய் காமாட்சி, இடப்புறத்தில் அமர்ந்திட்ட காமாட்சி, இன்பமெல்லாம் தந்திடுவாய் காமாட்சி, 6 வார பூஜை ஏற்பாய் காமாட்சி, ஆதி காமாட்சியும் நீயே காமாட்சி, முதல் வார பூஜையிலே காமாட்சி, நம் குறைகள் அறிந்திடுவாய் காமாட்சி, 2ஆம் வார பூஜையிலே காமாட்சி, இன்னல்களை போக்கிடுவாய் காமாட்சி, 3ஆம் வார பூஜையிலே காமாட்சி, 3 வரம் தந்திடுவாய் காமாட்சி, 4ஆம் வார பூஜையிலே காமாட்சி, நலன்கள் பல தந்திடுவாய் காமாட்சி, 5ஆம் வார பூஜையிலே காமாட்சி, ஐயங்களை போக்கிடுவாள் காமாட்சி, 6ஆம் வார பூஜையிலே காமாட்சி, நினைத்ததெல்லாம் நடத்தி வைப்பாய் காமாட்சி, மாவடிவில் வசித்தவளே காமாட்சி, மனக்குறைகள் தீர்த்திடுவாய் காமாட்சி, தாம்பூலம் ஏற்றிடுவாய் காமாட்சி, தாயாக காத்திடுவாள் காமாட்சி, கற்பூரம் ஏற்றிடுவாள் காமாட்சி, கலிதெய்வம் நீதானே காமாட்சி, பூமாலை ஏற்றிடுவாள் காமாட்சி, உத்தியோகம் தந்திடுவாள் காமாட்சி, உன்னடியே சரணமம்மா காமாட்சி, அன்னை உனை வேண்டி நின்றேன் காமாட்சி, ஆதரிப்பாய் என்னையும் நீ காமாட்சி, மாங்கல்யம் தந்திடுவாய் காமாட்சி, மக்களையும் காத்திடுவாய் காமாட்சி, மணாளனை தந்திடுவாய் காமாட்சி, மலரைகளும் தந்திடுவாள் காமாட்சி, தூளிகளை ஏற்றிடுவாள் காமாட்சி, துன்பங்களை துடைத்திடுவாள் காமாட்சி, வெற்றிகளை தந்திடுவாள் காமாட்சி, வேதனையை போக்கிடுவாள் காமாட்சி, வேலமுகன் நாயகன் தாய் காமாட்சி, வேல்முருகன் அன்னையும் நீ காமாட்சி, குருநாதர் காட்டிட்ட காமாட்சி, குவளையத்தோர் கொண்டாடும் காமாட்சி, அகிலாண்ட நாயகியே காமாட்சி, அன்பர் குறை தீர்த்திடுவாய் காமாட்சி, ஆவின் பால் குடித்தவளே காமாட்சி, ஆனந்தம் தந்திடுவாய் காமாட்சி, சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் காமாட்சி, சீக்கிரமே அருள் தருவாய் காமாட்சி, கெஞ்சுகிறேன் உன்னையம்மா காமாட்சி, கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் காமாட்சி, கரம் கூப்பி வணங்குகிறேன் காமாட்சி, வரம் அனைத்தும் தந்திடுவாள் காமாட்சி, நினைத்ததெல்லாம் நடத்தி வைப்பாய் காமாட்சி, நீதிகளை தந்திடுவாய் காமாட்சி, வறுமையை ஓட்டிடுவாய் காமாட்சி, வாழ்வு தந்து காட்டிடுவாள் காமாட்சி, அர்ச்சனைகளை ஏற்றிடுவாள் காமாட்சி, அகத்தினிலே குடியிருப்பாள் காமாட்சி, குழந்தை நானும் மனமகிழ காமாட்சி, குமரனுடன் காட்சி தாராய் காமாட்சி, அன்னை தந்தை தெய்வம் நீயே காமாட்சி, அருள் வடிவாம் குரு நீயே காமாட்சி, மடிசாரல் காட்சி தரும் காமாட்சி, மனவினைகள் தீர்த்திடுவாய் காமாட்சி, கடும் தபசு புரிந்திட்ட காமாட்சி, கவலைகளை கலந்திடுவாய் காமாட்சி, காமகோட்டி ஈஸ்வரியே காமாட்சி, காத்திருந்து வரமளிப்பாய் காமாட்சி, காஞ்சி முனி வேண்டி நிற்கும் காமாட்சி, காலமெல்லாம் அருள் தருவாய் காமாட்சி, ஆதி காமாட்சியும் நீயே காமாட்சி.
ஃபர்ஸ்ட் வீக்கோட ஃபஸ்ட் விளக்கு ஏற்றி நல்லபடியாக பூஜை வந்து பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் பன்னீர் ரோஸு, முல்லைப்பூ, அதுக்கப்புறம் வெள்ளியில் வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டேன். ஸோ அம்பாளுக்கு வந்து நான் கட்டின மாலை எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து தசாங்கம் போட்டு வச்சுருக்கேன். தசாங்கம் வந்து எல்லா சுவாமிக்கும் காட்டிட்டு அடுத்தது சாம்பிராணி போட்டுட்டு நம்ம பஞ்சகற்பூர ஆரத்தி வந்து காமிச்சு சூப்பராக இன்றைக்கி நம்ம பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வாரத்தோட விளக்கு இதே மாதிரி பேலன்ஸுக்கு 15 வீக்ஸும் நல்லபடியாக அம்பாளுக்கு இதே மாதிரி கலர் கலராக எனக்கு தெரிஞ்ச மாலையெல்லாம் போட்டு நல்லபடியாக நம்ம பூஜை பண்ணிடலாம். இந்த இடமே ரொம்ப டிசைனாக இருக்குது எனக்கு. சாம்பிராணி மாதம், தசாங்கம், ஸோ இந்த ஃப்ளார்ஸோட ஸ்மெல் எல்லாமே ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து யாராவது ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பூஜையோட ப்ரொசீஜர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட ப்ரொசீஜர் பற்றின ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டைம் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக்காக நம்ம போய் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ
சாப்பிட்டு சாமி கும்பிட்டு அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. நான் இங்கே கீழே வந்திருந்தேன். அங்கே நிறையா செண்பக பூ மரங்கள்லாம் இருக்குது, ஃப்ளார்ஸ் எதாவது இருந்தால் பறிக்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எந்த ஃப்ளார்ஸுமே இல்லை. ஸோ நம்ம விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யர் லவ் அண்ட் சப்போர்ட். இவ்வளோ நாள் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து கொடுக்குற சப்போர்ட்டுக்கு எ வெரி பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் இட் கீப்ஸ் மீ டிரைவிங். இவ்வளோ நாள் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். until then, start up. Bye from Nandini.